ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வெண்ணிலா கப் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 முட்டை ரூம் டெம்பரேச்சர் அளவு 2 முட்டை எடுத்துக்கிங்க. முட்டை நல்லா டார்க் எல்லோ சைட்லேருந்து லைட் எல்லோ சைட் வர வரைக்கும் நல்லாமே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிங்க. 100 கிராம் அளவு சுகர், நல்லா பொடிச்ச சுகர் இதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 150 மில்லி குக்கிங் ஆயில் சேர்த்து நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 100 கிராம் அளவு ஃப்ளோரு, மைதா அல்லது கோதுமை, நான் இன்றைக்கி மைதா தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாவு யூஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு 50 மில்லி பால் சேர்த்து அதையும் நல்லாவே சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிங்க. இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி இருக்க டைம்லேயே அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் அப் அண்ட் டவுன் வேகிற மாதிரி 10 நிமிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நம்ம அடித்து வச்ச பேட்டர் எல்லாமே கப்பில் ஃபில் பண்ணிக்கலாம். ஆஃப் அளவு ஃபில் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி டுட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கிங்க, ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் ஓவனில் உள்ளே வச்சிடலாம். ஒரு 30 நிமிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட வெண்ணிலா கப் கேக் ரெடி ஆயிரும். நீங்களே இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கிட்ஸுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வெண்ணிலா கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்பான்ச்சியாகவே அவ்வளோ ஒரு சாஃப்டாக எம்மியாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.